தமிழக வெற்றிக் கழகத்தில் நிர்வாகிகள் அதிருப்தியில் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதிருப்தி நிர்வாகிகளை புஷி ஆனந்த் சந்தித்து பேசி வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம் சலோமி. தமிழக வெற்றி கழகத்துடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது காலை தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. படப்பிடிப்புல கலந்து கொண்டிருப்பதால அக்கட்சியுடைய தலைவர் இல்லாமல் பொதுச் செயலாளர் தலைமையில இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தபோது இருந்த மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், அதாவது 28 சார்பு அணிகள் இருந்திருக்கிறது. அந்த அணிகளுடைய பொறுப்பாளர்கள் நேரடியாக வரவழைக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில ஒரு சில தொகுதிகள், அதாவது தூத்துக்குடி, விழுப்புரம் உள்ளிட்ட சில மாவட்டங்கள்ல தொகுதிகள்ல கட்சி 2, 3 அணிகளாக பிளவுபட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கட்சியுடைய தலைமைக்கு சில பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் ஏற்கனவே தொகுதி பொறுப்பாளர்களாகவோ அல்லது நிர்வாகிகளாகவோ இருந்தவர்களுக்கு அதிருப்தி எழுந்திருக்கிறது. அவர்களை தான் அந்த மாவட்டத்துடைய செயலாளராக, கட்சியின் செயலாளராக நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் முன்வைத்திருக்கின்றனர். இந்த நிலையில அந்த அளவுக்கு அதிருப்தியாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளை நேரடியாக 4 மணிக்கு பனையூர்ல இருக்கக்கூடிய கட்சி தலைமை அலுவலகத்துல அதிருப்தி நிர்வாகிகளை மட்டும் தனியாக சந்திப்பதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் குறிப்பாக தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில இயங்கி வரக்கூடிய நிர்வாகி அஜிதா என்பவர் இது குறித்த அதிருப்திய பொதுச் செயலாளரிடம் இதற்கு முன்பாகவே 2 முறை தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில இன்றும் அவருக்கு இந்த மாவட்ட செயலாளர் குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கான அழைப்பு விடுக்கப்படாததன் போதும் நேரடியாக அவரை சந்திப்பதற்காக பனையூர் வந்திருந்தார். பனையூர் வந்திருந்த அவர் அவரது அதிருப்தியை தெரியப்படுத்தியிருக்கிறார். இதன் மூலமாக அவரது கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நேரடியாக வந்திருந்த அஜிதாவை 4 மணி அளவில் பனையூர் அலுவலகத்தில் சந்திப்பதாக பொதுச் செயலாளர் உறுதியளித்திருப்பதாக அவர் பேட்டியின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். மாலை முரசு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் 4 மணி அளவில் பொதுச் செயலாளர் தன்னை சந்திக்க அழைப்பு விடுத்திருப்பதாகவும் 4 மணி அளவில் அவரை சந்தித்து விட்டு இது குறித்த கருத்துக்களை தெரிவித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் உட்பட இந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் விஷயத்துல, விவகாரத்துல அதிருப்தியில் இருக்கக்கூடிய நபர்களை பொதுச் செயலாளர் மாலை 4 மணிக்கு சந்திக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை இன்றுடன் இறுதி செய்ய கட்சியின் தலைமை அலுவலகம் முடிவு செய்திருக்கக்கூடிய நிலையில அதிருப்தியாளர்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களையும் பெறுவதற்கு தயார் நிலையில பொதுச் செயலாளர் செயல்களை செயல்பட்டு வருகிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.